மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கதாசிரியர், மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் அப்பா, மாபெரும் தம்பி. இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இதை விட எல்லாத்துலயும் அது அடங்கிரும். இசைஞானியின் தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடங்கிரும். கரெக்ட் தானே சார்? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். நான் பேச உங்களுக்கு கவனிக்கணும். நான் அவருக்காக பேசிக்கிருக்கேன். அவர் உங்களுக்கு யாரும் கவனிக்க மாட்டாரு. மைக்கு அவருக்கு வித்தியாசம். அப்போ நீங்க என்னைய பார்க்கணும். நீங்க மாபெரும் மனிதநேயம் உள்ளவர், மனிதரை மதிக்கக்கூடியவர், ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர். நீங்க என்னையே பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா, இதை மாபெரும் இயக்குனர் எல்லாம் சொல்லிட்டாச்சு. மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இசையமைப்பாளர். ஒன்னே ஒன்று, மாபெரும் மனிதர், மனிதநேயம் உள்ளவர். நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னா, நான் கர்நாடகாரன் நானே 10 தடவை பார்த்துருக்கேன். மூக்குத்தி பூமியிலே மாசமோ மார்கழி மாசம், நேரமோ ராத்திரி நேரம். அது மாதிரி கிக்குப்பட்ட யாரும் போட முடியாது. அதே மாதிரி இப்போ நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, இதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வியந்த ஒரு விஷயம், நெகிழ்ந்த விஷயம். கங்கேமரன்கிறது யார்? இயக்குனரா, பாடலாசிரியரா, நடிகரா? எல்லாத்தையும் மீறி ஒன்றும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர், முதல்வர்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து நிறைய திரைப்படத்துறையில் பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அன்று கங்கேமன் சாரும் வந்தார். அங்கே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கத்து வீடு ஈஞ்சம்பாக்கம், அவருக்கு நீலாங்கரை. 3வது நாள் நான் பாரதி அவரோட நான் இருக்கேன். எல்லாரும் தெரியும், பெத்த பிள்ளைய பறி கொடுத்து தேர்தலில் பெருந்துயரம் வந்து மகனை இழக்கிறது, மகள் இழக்கிறது தான் பெருந்துயரம். அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்காரு. அவரு உடஞ்சி போயிட்டுருக்காரு. நாங்களாம் சும்மா பேசி பார்க்கணும், அவர் சொல்லி பார்க்குறோம். அவருக்கு மைண்டில் எதுவுமே ஏறல. அவர் ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. 86, 87 வயசு அவருக்கு. அங்கே வந்தார் கங்கேமரன் சார். பழைய நண்பனாக இருக்கலாம், பழைய நண்பர்கள் பலவர் வந்து போனாங்க. அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு பழைய நினைவுலாம் பேசுறார் சார். பேச அவருக்கு ஒரு பேசுகிற மாற்றத்தை பார்க்குறேன். அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல, அந்த சூழலில் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு 5-6 பாடலில் பாடினார் சார், பக்கத்தில் உட்காந்துட்டு. உலகத்தில் அதை விட ஆர்வம் எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் தான் இவர் பாட அப்படியே இருந்தவர். அப்புறம் இவர் மூஞ்சியை பார்க்குறாரு, மாற்றங்களே வருது. அப்புறம் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. பழைய நினைவுகள், பழைய பாட்டெல்லாம் பாடி, இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க, அதை நான் இப்படி பாடினேன். அதாவது ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் சார். நான் 2 நாள் போயிருந்தேன். அவர் அப்படி ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்காரு. உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனா கங்கேமரன் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதா இருந்தது. நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துட்டு என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு, என் மாமா என் மச்சான் மியூசிக் டைரக்டர் படம் எடுத்தீங்கன்னா ஏன் பாப்பான்? படம் எடுக்க நீங்க உங்க ஆசைக்கு எடுத்துட்டு உங்க பையனை ஹீரோவா வரும்போது ஓப்பனிங் சாங் வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெல்லாம் பண்ணுவீங்க. அது நீங்க ரசிப்பீங்க, நாங்க ரசிப்போமா?
உங்க குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்க மலர்ல நீங்க ரசிப்பீங்க, நாங்க அப்படி பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன இப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார், அடுத்தவங்க ரசிப்பான். பிள்ளை வளர்க்குன்னு எனக்கு அப்பா பெத்த பண்ணி திட்டுவான். அதனால சின்ன படம் எல்லாம் சின்ன படம்னா இல்லை சார், நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியா இருந்தா ஓடுது இப்போ. ஆனா என்ன ஒரு நல்ல இப்பதான் உருவாயிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல நாங்க தப்பு பண்றோம், சினிமா துறை வந்து நாங்க தப்பு பண்றோம். எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. மக்கள் சரியா வரா, சினிமாக்கம் சரியில்லை. நாங்க சரி பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நாங்க சரி பண்ணிக்கணும். எங்களுக்குள்ள பிரச்சனையா நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா நல்ல பத்த சினிமா ஒரு ஆரோக்கியம் வர நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள். இந்திய திரைப்படத்துறை இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் சொல்லலாமா சார்? பழனி, திருப்பதி, திருத்தணி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவகாசி மேற்கொண்டு என்ன சொல்ல விட மாட்டாங்க. பழனி, தருமபுரி, நானே சொல்லிடுறேன். அப்புறம் திருவண்ணாமலை என்ற ஊரா போன பேரரசு இப்ப பேச போறார். கொஞ்சம் அந்த பேக் கொஞ்சம் ஓகே. ஏன் மூஞ்சி தெரியுதா? அவுட் ஆஃப் சேர்க்கிறங்க. படிவு சொன்ன மாதிரி சிவாஜி சொன்னாம்ல, ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். பாதி நேரத்தை ஆர் விஜயகுமார் சார் பேசிட்டு போயிட்டாரு, மிச்சம் இருக்கிற நேரத்தில் நாங்களாம் பகிர்ந்து கொண்டே இருக்கு. நம்ம கடைசி நாங்க பேசுறதுக்கு டைம் எல்லாம் போகுது. அதான் ஃபர்ஸ்ட் விட்பா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பகிர் இருந்துச்சு, என்னடா அது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. தெரியாமல் வந்துட்டோமோன்னு நான் நினச்சேன். ஏன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி திடீர்னு அவங்கவுங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தொழிலாளருக்கு தொழில் சங்கம் ஆரம்பிப்பாங்க, இப்போ முதலாளிங்க தொழில் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக ஆரம்பிக்கும் தெரிய மாட்டேங்குது, இப்போ குழப்பமா இருக்கு. அதனால இப்போ டைரக்டர் சங்கம் வந்து அப்போ நாங்கள் வந்து மியூசிக் யூனியன் ஆரம்பிப்போம். தயாரிப்பாளர் வந்து தொழிலாளர் சங்கம் ஆரம்பிச்சா இயக்குநர்கள் வந்து நாங்கள் பாலாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம். நீங்கள் அதை சேரணும். நீங்கள் பாலாசிரியர் நீங்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கதாசிரியர், மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் அப்பா, மாபெரும் தம்பி. இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியம். இதை விட எல்லாத்துலயும் அது அடங்கிரும். இசைஞானியின் தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடங்கிரும். கரெக்ட் தானே சார்? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்காது. நாங்களாம் அன்பு தம்பியா இருக்கலாம், சொந்த தம்பியா இருக்க முடியாதுல்ல. நீங்க சொந்த தம்பி, ரத்தம், பிளட்டு. ஆனா சார் நான் பேச உங்களுக்கு கவனிக்கணும், நான் அவருக்காக பேசிக்கிருக்கேன். அவர் உங்களுக்கு யாரும் கவனிக்க மாட்டாரு. மைக்கு அவருக்கு வித்தியாசம். அப்போ நீங்க என்னைய பார்க்கணும். நீங்க மாபெரும் மனிதநேயம் உள்ளவர், மனிதரை மதிக்கக்கூடியவர், ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர். நீங்க என்னையே பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா இதில் மாபெரும் இயக்குனர் எல்லாம் சொல்லிட்டாச்சு, மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இசையமைப்பாளர். ஒன்னே ஒன்று, மாபெரும் மனிதர், மனிதநேயம் உள்ளவர். நான் எங்கே கண்டுபிடிச்சேன்னா, நான் கராட்டக்காரன் நானே 10 தடவை பார்த்துருக்கேன். மூக்குத்தி பூமியிலே மாசமோ மார்கழி மாசம், நேரமோ ராத்திரி நேரம். அது மாதிரி கிக்குப்பட்ட யாரும் போட முடியாது. அதே மாதிரி இப்போ நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா இதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வியந்த ஒரு விஷயம், நெகிழ்ந்த விஷயம்,
கங்கேமரன்கிறது யார்? இயக்குனரா, பாடலாசிரியரா, நடிகரா? எல்லாத்தையும் மீறி ஒன்றும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர், முதல்வர்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து நிறைய திரைப்படத்துறையில் பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அன்று கங்கேமன் சாரும் வந்தார். அங்கே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நான் போயிட்டு வீட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கத்து வீடு ஈஞ்சம்பாக்கம், அவருக்கு நீலாங்கரை. 3வது நாள் நான் பாரராஜா அவரோட நான் இருக்கேன். எல்லாரும் தெரியும், பெத்த பிள்ளைய பறி கொடுத்து தேர்தலில் பெருந்துயரம் வந்து மகனை இழக்கிறது, மகள் இழக்கிறது தான் பெருந்துயரம். அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கார். அவர் உடஞ்சி போயிட்டுருக்காரு. நாங்களாம் சும்மா பேசி பார்க்கணும், அவர் சொல்லி பார்க்குறோம். அவருக்கு மைண்டில் எதுவுமே ஏறல. அவர் ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. 86, 87 வயசு அவருக்கு. அங்கே வந்தார் கங்கேமரன் சார். பாலி நண்பனாக இருக்கலாம், பாலி நண்பர்கள் பலவர் வந்து போனாங்க. அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு பழைய நினைவுலாம் பேசுகிறார் சார். அவர் பேச பேச அவருக்குள்ள ஒரு பேசுகிற நான் மாற்றத்தை பார்க்குறேன். அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல, அந்த சூழலில் பாரராஜா அவர்களுக்கு ஒரு 5-6 பாடலில் பாடினார் சார், பக்கத்தில் உட்காந்துட்டு. உலகத்தில் அதை விட ஆர்வம் எதுவும் இல்லை சார். அதுக்கப்புறம் தான் இவர் பாட பாட அப்படியே இருந்தவர். அப்புறம் இவர் மூஞ்சியை பார்க்குறாரு, மாற்றங்களே வருது. அப்புறம் தான் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார். பழைய நினைவுகள், பழைய பாட்டெலாம் பாடி, இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க, அதை நான் இப்படி பாடினேன். அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் சார். நான் 2 மாதம் போயிருந்தேன். அவர் அப்படி ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்காரு. உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் கங்கேமரன் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது சார். நான் மறுநாள் போனேன் சார். நான் மாற்றத்தை நான் பார்த்தேன். நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். இவர் பாடுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் அப்போதான் டீ சாப்பிட ஆரம்பிச்சார். வேணா தள்ளுறாரு. இவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார் சார். அப்போ நீங்கள் சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். எத்தனையோ சூழலுக்கு பாட்டு போட்டிருக்கீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு பையனை இழந்த ஒரு 86 வயசு தகப்பனுக்கு ஆதலா அன்னைக்கு பாட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கு ஈடு உலகத்தை எதுவும் இல்லை சார். நீங்கள் விளையாட சொல்லியிருக்கலாம். நம்ம காமெடி பேசணும், மாபெரும் இசையமைப்பாளர். நீங்கள் மனிதநேயமுள்ள இசையமைப்பாளர் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே பாரராஜா அவர்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களாம் அவங்க இயக்கம் வந்துச்சு, நம்மளாம் அந்த வயசுல போட்டு நம்மள யாரும் வந்து உட்காந்து பேசுவானா, ஆறுதல் சொல்லுவாங்களான்ட்டு. அதனால் கங்கை அமரன் என்பவர் சினிமா கலைஞரில் சிறந்த மனிதர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனால் உடல் சோர்மை தவிர கங்கேமரன் அவர்களுக்கு உள்ளம் சோர்வு அடையாது. அவர் இருக்கடம் கலகலப்பாகவே இருக்கும். அப்போ கலகலப்பாகவே இருக்கும். ஏன்னா இதில் அவர் சின்ன கவுண்டர் உட்காந்துருக்காரு, அவரும் சளைச்சவர் இல்லை. அவரும் பாடலாசிரியர். அவரும் நிறைய பாடல்கள் எழுதி பெரிய ஹிட்டாக இருக்கு. அது மாதிரி கங்கேமரனும் அவரும் பாடலாசிரியர். என்னன்னா நான் சொல்றது, இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவங்க, இவரும் இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவர். ரெண்டும் மிகப்பெரிய இமயம். முதல்ல நம்மள பரங்கி மலை மாதிரி நம்மளும் இயக்குனர் வந்து கொஞ்சம் பாட்டு எழுது. இப்போ யார் பேசுகிறா? நான் இதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேனா? எனக்கு இது ஒரு நோய். நான் பேசும்போது யாராவது பேசினா எனக்கு மைண்ட் நின்றுடும், ஸ்டாப் ஆயிரும். அது மைக்கில் சொல்லணும்.
சிறப்பாக பேசுறாரு மைக்கில் வந்து நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லாது. அது ரகசியம், இது ரகசியம் சொல்ற விஷயமா அது. நான் ஓப்பனா பேசுறேன். கங்கை சிறந்த மனிதன் ஓப்பன் மைக்கில் பேசணும்ல, நான் ரகசியம் பேசணும்னா அதுக்கப்புறம் முடிச்சிடறேன். சீக்கிரம் டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கங்கை மரங்கள் வந்து இந்த இசை தட்டு வெளியிட்டதும் சரி, இந்த தெலுங்கு மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு விட்பா இந்த மாநாட்டுக்கு வந்து அவரும் தலைமை இருக்கார். இன்னைக்கு அவர் தலைமை தாங்க சரி, ரொம்ப சிறப்புக்குரியது. ஒரே விஷயம்தான் சுருக்கமாக பேசி முடிச்சிடறேன். இந்த சூழலில் இன்னைக்கு திரை உலகம் இருக்கிற சூழலில் இன்னைக்கு படம் பண்ணுறது ஈஸி, படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி. பணம் இருந்தால் நீ படம் எடுக்கலாம். அப்போலாம் அப்படி இல்லை. என்ன பணம் இருந்தாலும் சரியான கதை இருக்கணும், சரியான இயக்குனர் இருக்கணும், சரியான மியூசிக் டைரக்டர் எல்லாம் சரியாக இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லை. பணம் இருந்தால் படம் யாரும் படம் எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது. முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம், படம் முடிச்சுட்டா போதும், ரிலீஸ் ஆயிரும், எப்படி ரிலீஸ் ஆயிரும், யாராவது வாங்கிடுவாங்க. இப்போ படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த சூழலில் இது ஒரு இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு. ஆனால் சிறு அமைப்புனாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த ஒரு முயற்சி. ஏன்னா நிறைய பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ண தெரியாம முடிக்கிறாங்க. அந்த அந்த அதை பயன்படுத்த ஏமாத்திடுறாங்க. இப்போ இத்தனை தேட்டர் புக் பண்ணி தரேன், நான் 100 தேட்டர் 150 தேட்டர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதில் 6 மாசத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட் போயிடுது. இப்போ படத்தை முடிச்சுட்டு சின்ன சிறிய படங்களை முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சில படங்கள் தான் ஈஸியாக ரிலீஸ் ஆயிடுது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுற கட்டுப்பாடுலாம் வேற எங்கெங்கேயோ இருக்குது, கடிவாளம் எங்கெங்கேயோ இருக்குது. அந்த கடிவாளத்தை மீறி சின்ன குதிரைலாம் ஓட முடியல. இப்போ நீங்கள் சரியாக நான் அமைப்படுத்திருக்கீங்க. நானும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் நிறைய சொன்னீங்க, அறிக்கைகள் உறுதிமொழிகள்லாம் இருக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புரியாது. அவர் எஜமானுக்கே புரியல, கேட்டார் என்ன சொல்கிறாருன்ட்டு, எனக்கே புரியல. அவன் தனியாக அவன் பேசிக்குவான் அப்படின்ட்டேன். அதெல்லாம் ஒன்று சார், ஷார்ப்பு சார். படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள், அந்த படங்கள் நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள். எத்தனையோ 150 பேர் இருக்குல்ல, இந்த குழு படத்தை பாருங்கள். நீங்கள் அதுக்காக சரியில்லை படத்தை எடுத்து சொல்லணும். அதில் உண்மையிலே எத்தனையோ நல்ல படம், தரமான படங்கள் இருக்கும், நல்ல படங்கள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த விட்பா மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இப்போதைக்கு சினிமாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 பேர் படம் பண்ணுவா சார். நீங்கள் படம் பண்ணோன்னா அப்பா நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டோம்னா இந்த விட்பான அமைப்பு இருக்குது, இதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அவன் 10 பேர் ரெடி ஆவான். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதை நினைச்சாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிடாங்க ரிலீஸுக்கு. அந்த அங்கே நிற்குமா தெரியுது, இது மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு. இந்த சூழலில் இது சரியானது. இன்னொன்று, இன்னைக்கு சினிமா துறை ஒரு முன்னாடி சொல்லிக்கிட்டோம், சிறிய படங்கள்லாம் போட மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல. அந்த புறம்புகளுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. சின்ன படம் அதுதான் இல்லை, படம் நல்ல படம்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார். நீ படம் சரியா எடுத்தா அவன் சரியா சப்போர்ட் பண்றான் சார். நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துட்டு என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு, என் மாமா வந்து என் மச்சான் வந்து மியூசிக் டைரக்டர் படம் எடுத்தீங்கன்னா என் பாப்பான் படத்தை படம் எடுக்க. நீங்க உங்க ஆசைக்கு எடுத்துட்டு உங்க பையனை ஹீரோவா வரும்போது ஓப்பனிங் சாங் வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெல்லாம் பண்ணுவீங்க. அது நீங்க ரசிப்பீங்க, நாங்க ரசிப்போமா? உங்க குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்க மழல நீங்க ரசிப்பீங்க, நாங்க அப்படி பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன இப்படி வளர்க்குறாங்கன்னு நினைப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார், அடுத்தவங்க ரசிப்பான். பிள்ளை வளர்க்குன்னு எனக்கு அப்பா பெத்த பண்ணி திட்டுவான். அதனால சின்ன படம் எல்லாம் சின்ன படம்னா இல்லை சார், நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியா இருந்தா ஓடுது இப்போ. ஆனா என்ன ஒரு நல்ல இப்பதான் உருவாயிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல நாங்க தப்பு பண்றோம், சினிமா துறை வந்துட்டு நாங்க தப்பு பண்றோம். எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை.
மக்கள் சரியா வரான், சினிமாக்கம் சரியில்லை. நாங்கள் சரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் சரி பண்ணிக்கணும். எங்களுக்குள்ள பிரச்சனையா நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா, நல்ல நல்ல பற்றி சினிமா ஒன்று ஒரு ஆரோக்கியம் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள். இதை வந்து நான் இன்னார் சொல்ல, எல்லாரும் பொறுப்பு தான். பெப்சியும் பொறுப்பு, தயாரிப்பாளரும் தயாரிப்பு கவுன்சிலும் பொறுப்பு, ஷாம்பரும் பொறுப்பு, நடப்பு சங்கம் பொறுப்பு. எல்லாம் கூடணும் சார். இல்லை ஒன்று கூட்டி பேசணும். சினிமாவில் வந்து இன்னைக்கு டேக்ஸ் மட்டும் எத்தனையோ கோடி போய்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களும் பொறுப்பு. நீங்கள் படம் ஓடிச்சுன்னா டேக்ஸ் மட்டும் கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்களா? எங்களுக்குள்ள நாங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, யார் வருவா? கவர்மெண்ட் உள்ளே வரணும். அது உங்கள் பொறுப்பு சார். எங்கேயாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்கேயாவது பிரச்சனை, ஒரு திருவிழாவில் பிரச்சனை, ஒரு 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 மீட்டிங்கில் பிரச்சனைனா உள்ளே வராங்களா? கவர்மெண்ட்டு என்ன பிரச்சனை கேட்குறாங்களா? சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும். நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிரச்சனை எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூட்டு கேட்பா, என்ன பிரச்சனை கேட்பாங்க. கலைஞர் அவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு நினைச்சாரோ அதோட பல மணி சினிமா நினைச்சவர். அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவர் கூட்டு கேட்பார். என்னப்பாச்சு, என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ். பெப்சியில் வந்து எத்தனை 2 லட்சம் பேர் இருக்காங்க நம்பி, 23 கிராஃப்ட். ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும். நடிகர்கள் நான் போய் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர், விஜய் அவர்கள் தயாரிப்பாளர், சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர், தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளர், சிம்பு அவர்கள் தயாரிப்பாளர். இன்னைக்கு இருக்கு நடிகரில் 3/4 பேர், நான் சொல்ற பெரிய பெரிய நடிகரில் தயாரிப்பாளர்கள் தான். இங்கே நீங்கள் நடிகரை ஒதுங்கி இருக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா? தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா? தயவுசெய்து இங்கே நடிகராக நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்கள் தயாரிப்பாளராக உள்ளே வாங்க, என்னன்னு கேளுங்க, விசாரிங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.